அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் லக்கணம் வளரும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த தத்து குழந்தைகள் எவ்வாறு எடுக்க வேண்டும், இல்லை தத்து குழந்தைகளை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. நான் ஒரு சில விஷயங்களை இங்கே பதிவு பண்ணுறேன். நாங்கள் ஏஎல்பியில் ஜாதகம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். 36 வயது முடிந்து 37வது வயதில் தத்துப்புள்ளை எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாம் அங்கே சொல்லுவோம். 36 வயது வரைக்கும் நாங்கள் தத்துப்புள்ளையை பற்றி நாங்கள் பார்க்குறதில்ல. ஏஎல்பி லக்கணம் தனுசு லக்கணம் வச்சுங்க. இந்த தனுசு லக்கணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் 10ல் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. 2ஆம் வீட்டை சனி இருக்கலாமா, இருக்கக்கூடாது. தத்துப்புள்ள சார் குழந்தை பிறந்துட்டு அங்கே பண்ண படிப்புக்காக வெளியூர் போயிடுவாங்க. சார் குழந்தை பிறந்துட்டு தாத்தா வீட்டில் பாட்டி வீட்டில் வளருவாங்க. சார் குழந்தை பிறந்துட்டு குழந்தை இருக்குது, நீங்கள் மாரியம்மன் கோவிலுக்கோ இல்லை முருகனுக்கோ தத்து கொடுங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வேணும்னாலும் வேண்டான்னாலும் யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்கணத்து 2ல் குருவோ அல்ல சனியோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா தத்துப்புள்ள தான். சனியும் குருவும் சம்மந்தப்பட்டு எனக்கு குழந்தை இருக்குது, அப்போ கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு போராட்டமான ஒரு நிகழ்வு. அப்பாவுக்கும் மகனுக்குமான போராட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதை விட்டு அந்த குழந்தைய தத்து கொடுங்க. இல்லை சார் 2ல் குருவும் சனி சம்மந்தப்பட்டது, அந்த குழந்தைக்கு நோய் வாய் சம்மந்தப்பட்டது, பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், திடீர்னு நோய் வர்றது வாய்ப்பு இருக்குது, அதை விட்டு தத்து கொடுத்து வாங்கிடுங்க. இந்த ஜோசியர் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ இந்த முருகனுக்கு தத்து கொடுத்துரு, உங்கள் குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்துருங்க, உங்களுக்கு மாரியம்மனுக்கு தத்து கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. கண்டிப்பாக இது குழந்தை என் குழந்தை இல்லை, இது கடவுளோட குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த சாமிகிட்ட போய் வேண்டிட்டு வந்தாலே போதும். ஒவ்வொரு கோவிலில் ஒரு நடைமுறை இருக்குது. அந்த கோவிலில் போய் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். அந்த குழந்தைய தத்து கொடுத்து பாருங்கள். அந்த குழந்தை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி.